காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். டேய் மச்சி கிளம்புவோமா? ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நாங்களாம் ரெடி தான்ண்ணா, நீங்கள் தான் போய் காரை ஸ்டார்ட் பண்ணணும். சரி வாங்க கிளம்புவோம். என்னக்கா திருவிழாவில் காணாமல் போன பிள்ளை மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க, போய் வண்டியில் ஏறுங்க. அபி இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, நீ மட்டும் போயிட்டு வாயேன், நான் இங்கே இருந்துக்கிறேன். ஐய போங்கக்கா, கிளம்புற நேரத்தில் காமெடி பண்ணிக்கிட்டு போய் வண்டியில் ஏறுங்க. டேய் இந்த ட்ரிப்பு முடியலை, அனுவக்காவும் வினோத்தனாவும் ஒன்றா சேர்ந்து வரணும், அதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். நீ ஏதாவது பண்றேங்கிற பேர்ல அவங்கள பிரிச்சு விடாம இருந்தா சரி. ஆமா இப்போ மட்டும் சேர்ந்து ஒரே வீட்டில் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாரு. போடா டேய். தருண் கிளம்புவோமா? லேட் ஆயிடுச்சு. இந்த நூடுல்ஸ் மண்டைக்கு நம்ம நிற்கிறதுலாம் கண்ணே தெரியாது. கீதாக்கா என்ன பண்ணுறீங்க? காரில் ஏற போகிறேன். வாங்கக்கா நம்ம 3 பேர் பின்னாடி உட்காந்துட்டு வருவோம், நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே வரலாம். இல்லை அபி, எனக்கு ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வரதான் பிடிக்கும். அட வாங்கக்கா, நம்ம ஜாலியாக பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டே வரலாம். இல்லைம்மா நான் ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துக்கிறேன், நான் எதுக்கு உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நந்தி மாதிரி? டேய் அவங்களுக்கு நம்ம விஷயம் தெரியுமா? தெரியும். ஏன் கேட்குற? எப்படி தெரியும்? எப்போ தெரியும்? ஆஃபீஸில் முத நாள் பார்த்த அன்னைக்கே நான் அவட்ட சொல்லிட்டேன். முதல் நாளே சொல்லிட்டானா? அப்போ நம்ம தான் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டோமா? என்னங்க நான் டெலிவரி பண்ணிட்டு வரேன். சரி கையல், நான் வேணா வந்து ட்ராப் பண்ணட்டுமா? இல்லைங்க பக்கத்து தெருவில் உள்ள அக்கா தான், நானே நடந்து தான் போகிறேங்க. சரிம்மா பார்த்து போயிட்டு வா. அண்ணி போயிட்டு வரேன். சரி கையல், இன்னைக்கு தான் மொதல் ஆர்டரா? ஆமாங்க அண்ணி, அத்தைகிட்ட கேட்டேன் பொழுதே போக மாட்டேங்கிட்டே கேக் வேணா பண்ணட்டுமான்னு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸில் மட்டும் ஆர்டர் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. சரி கையல். நீ எப்ப புள்ள சொல்ல போற தப்பென்ன செஞ்சே தள்ளி போற. என்ன கையல், கடைசியில் பக்கத்து தெருக்கே வந்துட்டீங்க போல. ஆமாக்கா, நீங்க என்னோட ரெகுலர் கஸ்டமரா, அதான் உங்களுக்கு வசதியா இருக்கட்டுமேனு பக்கத்து தெருக்கே வந்துட்டேன். ஓ அது சரி. சரிக்கா மறக்காம ரிவ்யூ போட்டுருங்க. சரிம்மா. ஹாய். என்னடா கீ வாங்கிட்டு வந்துட்டியா? கீ வாங்கிட்டு வந்துட்டேன்டா. 4 ரூம் ஓகே, பட் எதுக்காக கீழே ஒரு ரூம் புக் பண்ணியிருக்க? கண்டினியூஸாக மேலவே புக் பண்ணியிருக்கலாம்ல. சும்மாதான்டா. ஆமா எதுக்கு 4 ரூம் வினோதண்ணா? எனக்கு ஒரு ரூம், கீதாக்கு ஒரு ரூம், அப்புறம் உங்கள் 2 பேருக்கும் ஒரு ரூம்மா, அப்புறம் ரிமைனிங் உள்ளவங்களுக்கு கீழே உள்ள ரூம். எங்க 2 பேருக்கும் ஒரு ரூமா? நீ பார்த்த வேலை தானா இது? அது சரிண்ணா, அனு அக்கா மட்டும் எப்படி கீழே தனியாக இருப்பாங்க? வேணா நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏண்டா டேய், எங்கேருந்துடா உனக்கு இப்படியெல்லாம் ஐடியா தோணுது? உன் கூட உன் ஒய்ஃபை சேர்த்து வைக்க நாங்கள் பிளான் போட்டா என்னையும் என் அபியையும் பிரித்து விட்டுருவ போலையடா. அபி நம்ம வேணா ஒன்று பண்ணுவோம், நம்ம 2 பேரும் வேணா இங்கே கீழே உள்ள ரூமில் இருந்துக்கிடுவோம், அவங்களுக்கு மேலே உள்ள ரூமை கொடுத்துருவோம். பரவாயில்ல தருண், நான் கீழே உள்ள ரூம்ல இருந்துக்கிறேன். அபி நீ தருண் கூடயே ரூமை ஷேர் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி எல்லாரும் ரெடி ஆகிட்டு 10 மணிக்கு ஷார்ப்பாக இங்கே வந்துருங்க. சபா இப்போ தான் வேலை முடியுது, இன்னும் 2 ட்ரிப்பில் எல்லா மீனையும் வறுத்தெடுத்துடலாம். மீரா என்னங்க? இந்தா எங்கள் அம்மா பேசணும்னு சொல்கிறாங்க. இந்த கிழவி எதுக்கு இப்போ கூப்பிடுது? சொல்லுங்க தே. மீரா இன்னைக்கு கார்த்திகை, அசைவம் எதுவும் சமைச்சிடாத. சரிங்க தே, நானும் அதான் நேரத்தே இவங்ககிட்ட சொல்லிட்டேன், நாளைக்கு கார்த்திகை நான்வெஜ் எதுவும் எடுத்துகிட்டு வந்துடாதீங்கன்ட்டு. அடிப்பாவி, நான் இன்னைக்கு கார்த்திகான்னு காலையில் தானடி சொன்னேன். நீ தானே கார்த்திகையில் இருந்தாலும் பரவாயில்ல மீன் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். சரிம்மா. என்னம்மா என்னமோ பொரிக்கிற சவுண்டு கேட்குது? அது ஒன்றும் இல்லை தே, அப்பளம் பொரிச்சுக்கிட்டு இருக்கேன் அதான். சரிம்மா நான் வச்சிருந்தேன். சரி போய் உட்காருங்க, நான் மிச்சம் உள்ள மீனை பொரிச்சிட்டு வரேன், உட்காந்து சாப்பிடுவோம்.